लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोगदस्दधिधरानृनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2391வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியுடைய 10வது பாசுரம் 940வது பெரிய திருமொழி பாசுரம். 64 பாசுரங்களால் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிற ஆழ்வாருடைய பாசுரங்களிலே கிருஷ்ணாவதார பாசுரங்களிலே இது 10வது பாசுரம். யசோதையாய் கண்ணனை பால் குடிக்கவா என்று அழைக்கிற பாசுரனுடைய பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோள் தூயோன் சொல்லுமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்கூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கடல் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கமனம் நீ எனக்கு தாம் மாலை தனிவழியே படிக்க வேணும் என்று போலை பதிவிருந்த கொற்றவடே வேலை அனைத்தருளும் கையால் அடியே வினையை துணித்துருள் வேணும் துணிந்து. 940வது பாசுரம். இம்மை இடர் கெட வேண்டி ஏந்தொழில் தோல் கலியகன்றி செம்மை பணுவல் மூல் கொண்டு செங்கன் நெடியவன் தன்னை அம்மம் முன் என்று உரைக்கின்ற பாடலிவை ஐந்தும் மெய்மை மனத்து வைத்து ஏத்த வினை விண்ணவர் ஆகுலாம் விண்ணவர் ஆக ஆம் கலித்தொழிசை. இம்மை இடர்கட வேண்டி என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்யும் பொருளின் சிறப்பை பார்க்கலாம். இவள் மிலை கொடுத்தல்லது தெரியாதே போல ஆழ்வார் கலிபாடி அல்லாது தெரியாதராய் பாடின கவியாயிற்று. எப்படி யசோதையானவள் கண்ணனை அழைத்து பால் கொடுத்தே தீர வேண்டும் என்று உறுதியாக இருந்தாலோ அதே போல கலியனானவன் இந்த பாசுரங்களை பாடினான் என்று வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுகிறார். ஏனென்றால் அவள் யசோதையானவள் வாய்விட்டு சொல்லுகிறாள், என்னுடைய பாலானது சுரந்திருக்கிறது கண்ணா வாவா என்று உறக்க கூறுகிறாள். அதே போல நாமும் இந்த பாசுரங்களை வாய்விட்டு பாடாவிட்டால் இடர்படுவர் என்று சொல்லபடி வாய்விட்டு இந்த பாசுரங்களை எவன் பாடுகிறானோ அவனுக்கு தேவர்கள் சமமாக நித்தியசூரிகளுக்கு சமமாக இருப்பான் என்று சொல்லுகிற பாசுரம். யசோதையானவள் கண்ணனை பார்த்து வா வா என்று அழைத்த இந்த 10 பாசுரங்கள். செம்மை பணுவல் என்றால் எப்படி வேதங்கள் என்பது சிறப்பானதவோ அதற்கு சற்றும் குறைவில்லாத அழகான இந்த பாசுரங்கள் என்று சொல்லுகிறார். இப்படியாக 10 பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் தேவர்களுக்கு இருப்பார்கள் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இந்த பிறவியும் இதை தொடர்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களையும் நம்ம விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக அழகிய தோள்களை உடையவரும் கலிகன்றி என்று இயற்பெயரை கொண்டவருமான திருமங்கையாழ்வார் சற்றும் செம்மை பணுநூல் என்பதற்கு சற்றும் இலக்கண பிழை இல்லாத இந்த 10 பாசுரங்களை சிவந்த கண்களை குண்டரீகாட்சன் என்று அழைக்கப்படுகிற சிவந்த கண்களை உடைய நெடியவன் என்றால் திருவிக்கிரமனையும் குறிக்கும் கண்ணனையும் குறிக்கும். பேரொருளான கண்ணபுரான் குறித்து யசோதையானவள் அம்மம் முன்னவா என்று அழைத்த இந்த 10 பாசுரங்களை யார் பாடுகிறார்களோ வாய்விட்டு யார் பாடுகிறார்களோ அவர்கள் தேவர்களுக்கு ஒப்பாக வாழ்வார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம்.
நாளை முதல் 10ஆம் பத்தினுடைய 5ஆம் திருமணி பாசுரங்களை பார்க்கலாம். அதிலே அதுவும் யசோதையானவள் கண்ணனை சப்பானை கொட்டி ஆட வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம். முதலிலே தனி மீண்டும் ஒரு முறை பாசுரம். இம்மை இடர்கட வேண்டி ஏன் தொழில் கலிகன்றி செம்மை பணுவல் நூல் கொண்டு செங்கன் நெடியவன் தன்னை அம்மம் முன் என்று நினைக்கின்ற பாடல் இவை 5ம் 5ம் மெய்மெய் மனது வைத்து ஏத்த வினவ விண்ணவர் ஆகலும் ஆம் கலித்தொலிசை காயேன வாச்சா மனசேந்திரிவா வியாத்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒரு கருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.